வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில கேரளாவில் நடந்த ஒரு கொடூரமான ஸ்டோரியை பார்க்க போறோம். லைக் மேல இருக்கிற ஆசையினால ஒரு ஆளவே பலி கொடுத்த ஸ்டோரியை பார்க்க போறோம். என்ன நடந்துச்சுங்க? இப்பெல்லாம் நிறைய ரீல்ஸ், லைக்ஸ், கமெண்ட்ஸ், அப்படியே பணம் அள்ளி கொடுப்பாங்க. நாங்களாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு ஒரு கும்பல் தெரியுது. சந்தோஷமா பாட்டு பாடுங்க, ஆடுங்க, குரூப் ஆடுங்க, போய் ஏதாவது உணவு சாப்பிட்டு விளாக் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. அடுத்தவனுக்கு கஷ்டம் கொடுக்காத எந்த வேலையை செய்து நீங்கள் சம்பாதித்தாலும் அது நேர்மையான வேலை தான், அது தப்பே கிடையாது, செஞ்சுட்டு போங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, இந்த ரீல்ஸ் மோகத்தில் இந்த நிறைய பேரை தன் பக்கம் ஈர்க்கணுன்ற வெறியில் இந்த ஒரு கும்பல் என்ன பண்ணுறாங்க, போய் அருவியில் போய் நிற்கிறாங்க, உச்சி சிகரத்தில் போய் நிற்கிறாங்க, ஆற்றுக்குள்ளே நிற்கிறாங்க, கடல் அலை வேகமாக அடிச்சு தூக்குற ஒரு இடத்துல போய் கல்ல நின்று ரீல்ஸ் எடுக்கிறாங்க. இதில் பல பேர் செத்து போயிருக்கிறாங்க. நம்மளே போனாண்டெல்லாம் 6-7 பேர் செத்து போனதை நம்மளே பார்த்தோம். நம்மளே ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். அப்போ செத்து 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 போய் உங்களுக்கு என்ன அப்படிமோ, ட்ரெயினுக்கு அடியில் போய் படுத்துக்கிறான், ட்ரெயின் ரோட்டில் தண்டவாளத்தில் கல்லை வச்சு தடம் போறது தான் பார்க்குறான். இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை? இது மன பிறழ்ந்த நிலை இல்லையா? இந்த மாதிரி போட்டுட்டு லைக்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுதுன்னா, யார் மீதும் அவதூறை பரப்புகிற ஒரு இடத்துல போய் நிக்குது. அதுதான் இங்க நடந்த சம்பவம். கண்ணூர்ல இருந்து வேலையை முடிச்சுட்டு பஸ்ல ட்ரெயின்ல இருந்து இறங்கி ஒரு பஸ்ல ஒரு பையன் பயணிக்கிறாரு. அவர் பேரு தீபக், 41 வயசு இருக்கும் அவருக்கு. அவர் ஒரு துணி கடையில 7 ஆண்டுகளாக விற்பனையாளரா, சேல்ஸ்மேனா வேலை பார்க்கிறாரு. இவரு அந்த ஒரு பணி நிமித்தமா எங்கேயோ போயிட்டு ட்ரெயின்ல இருந்து இறங்கி ஒரு பஸ்ல மாறி போறாரு. இங்கதாங்க பிரச்சனை ஆரம்பிக்குது. பஸ்ல மாறி போகும்போது ஒரு பெண்ணை அதை வீடியோ எடுக்கிறாங்க. என்ன வீடியோ? அவர் என்ன பாலியலா துன்புறுத்திட்டாரு அப்படின்னு ஒரு வீடியோவா ஒரு பொண்ணு போடுறாங்க. இது இன்ஸ்டாகிராம்ல 25 லட்சம் பேருக்கு மேல பார்த்து வைரல் ஆகுது. பலரும் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. எப்பவுமே அப்படித்தானே, தவறு நடக்கும்போது தட்டி கேட்கறதான சமூகம். அப்போ ஒரு பெண்ணை பாலியல் அபியூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அது தட்டி கேட்க வேண்டிய தேவையும் பொறுப்பும் நமக்கு இருக்குல்ல. அதனால எல்லாரும் அதை வைரல் பண்ணி கடுமையா திட்டுறாங்க. கடைசியில பார்த்தா என்ன ஆகி போச்சு, அந்த பையன் தப்பு செய்யாத பையனா போயிட்டான். இந்த அம்மா ரீல்ஸ்க்காக இவங்களே போய் நின்று எல்லா வேலையும் பார்த்துருக்குறாங்க. கடைசியில நான் போலீஸ் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த வீடியோவிலே வேற இந்த அம்மா பேசியிருக்கிறாங்க. வடகரை காவல் நிலையத்துல நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த வீடியோல சொல்றாங்க. கடைசியில பார்த்தா வடகரை காவல் நிலையத்துல அப்படி ஒரு கம்ப்ளைண்டே வரலன்னு போலீஸ் சொல்லுது. அதே போல ஒரு யூடியூப் சேனலுக்கு அவங்க பேட்டி கொடுக்கும்போது அவர் சாவாருன்னு நான் நினைக்கல அப்படின்னு அப்படியே பயங்கர பரிதாபமா ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒருத்தர் உங்களை அபியூஸ் பண்ண வந்ததா நீங்க காட்டுறீங்க ஒரு வீடியோவை. அந்த வீடியோ நாம பார்க்கும்போது அவர் ஜவனன் நிக்கிறாருங்க. நீங்க அவருக்கு முன்னாடி கொஞ்சம் பெண்கள் இருக்கிறாங்க, இந்த பக்கம் கொஞ்சம் பெண்கள் இருக்காங்க. இவர் எந்த பக்கம் திரும்பினாலும் பெண்கள் மேல கைப்படும் கால்படும் அவர் தெரியுது. அவர் சைட்ல கூடி திரும்பி நிக்கிறார். சீட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ண வரிசையா சீட் இருக்கும் இல்லையா, அந்த சீட்டை நோக்கி நிக்கிறார். அவருக்கு முன்னாடி பொண்ணு தான் நிக்கிறார். அந்த பொண்ணுடைய கையை பார்த்தா உங்களுக்கு தெரியும், அவங்க சுடிதார் போட்டு நிக்கிறாங்க, அந்த கையை பார்த்தா தெரியும். பின்னாடியும் பொண்ணுங்க தான் நிக்கிறாங்க, 2 பெண்ணு. ஆனா இவரும் சைட்ல கூடி நிக்கிறார். இவங்க யார் மேலே டச் பண்ணாம சைட்ல கூடி நிக்கிறார். அதுக்கப்புறம் அடுத்து கட்டு வருது. இந்த பொண்ணுடைய வீடியோல அடுத்த கட்டு வருது. வந்தா அவர் பக்கத்துல போய் நின்றுட்டு அந்த பொண்ணு வீடியோ எடுத்துட்டே இருக்கு. பக்கத்துல போய் உரசி நிக்குதுங்க அந்த பொண்ணு, வீடியோ எடுத்துட்டே இருக்கு. அப்ப அவர் தச்சல கை அப்படி இது பண்ணும்போது இடிக்குது. உடனே பாருங்க என்ன அபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அவர் இடிக்கிறதா இருந்தா முதலையே இந்த பொண்ணு பக்கத்துல திரும்பி நின்றுருக்கணும், இல்லையா இதுக்கு முன்னாடி இருக்கிற பொண்ணு பக்கத்துல நின்றுருக்கணும். யூடியூப் இன்டர்வியூல அந்த அம்மா என்ன பேசிருக்காங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு பொண்ணு அவர் அபியூஸ் பண்ணதை பார்த்துட்டு தான் நான் இந்த வீடியோவே எடுக்க ஆரம்பிச்சேன். அவர் அபியூஸ் பண்ணார்ல, நீ வீடியோ எடுத்துருக்கலாம்ல அந்த அபியூஸ் பண்ணதை. இன்னொரு பொண்ணை அபியூஸ் பண்றாரு, நீ அதை பார்த்துட்ட. உன்னை எடுக்கிறதுக்கு முன்னாடி தெளிவா நீ வீடியோ எடுத்த புள்ள, அதை நீ வீடியோ எடுத்துருக்கலாம். சரி, எடுக்க முடியல, கூப்பிட்டு வச்சு என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு பொல்லேன்னு 2 போடு போட்டு அசிங்கப்படுத்திருக்கலாம் அந்த இடத்துலயே. இல்லை 4 பெண்களை திரட்டிக்கிட்டு கொண்டு பிடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருக்கலாம். இதெல்லாம் தானே செய்யணும். ஒன்று தட்டி கேட்கணும், இல்லைன்னா வாயான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடணும், இல்லை அதை வீடியோ எடுத்து அசிங்கப்படுத்தணும். இதெல்லாம் செஞ்சா பரவாயில்லைங்க. அதனால எந்த பக்கமே திரும்ப சைட்ல கூட நிக்கிறாங்க பாருங்களேன். அவர் எந்த பக்கம் நிக்காம
சைடுல கூடி நிக்கிறாருங்க. இவங்க அடுத்து எடுத்த ஷாட்ல தான் இவங்க போய் பக்கத்துல நிக்கிறாங்க. அவர் தலைக்கு மேல ஒரு இது நிக்கும், ஒரு கம்பியை பிடிச்சு நிப்பாரு. தலைக்கு மேல ஒரு ஹோல்டர் வந்து அப்படியே ஆடிக்கிட்டே நிக்கும். அவர் அதே இடத்துல தான் நிக்கிறாரு கடைசி வரை. இந்த பொண்ணு தான் போய் பக்கத்துல நிக்கிறாங்க. நாங்க அது உங்க ரீல்ஸ் மோகத்துக்கு ஒரு எல்லை இல்ல, ஒரு அளவு இல்ல. இது யாரை பாதிக்கும்? பெண்களை பாதிக்கும். இது மாதிரி சில பேரு ரீல்ஸ்க்காகவும் பணத்துக்காகவும் பெரிய அளவுல இந்த வேலை உள்குத்து வேலையை நீங்க பார்த்து விட்டு போயிட்டீங்கன்னா உண்மையிலேயே பாதிக்கப்படுற பெண்களுக்கு உதவி செய்ய கூட அச்சப்படுவாங்க. உண்மையிலே ஒருத்தன் குடிச்சிட்டு மேல ஏறி ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ணா மக்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த பொண்ணு கதர்னா கூட அது பொய்ன்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப உண்மையிலேயே பெரிய அளவுல பாலியல் தொல்லைக்கு ஆளாகக்கூடிய பெண்களை இந்த சமூகம் புறக்கணிக்கும் உங்களை மாதிரி ஆட்களால. நிர்பயா கேஸ் எப்படி நடந்தது? பஸ்ல அபியூஸ் பண்ண 6 பேரு ரேப் பண்ணி பிறப்புறுப்புல கம்பிய சொருகுனான், குடலை வெளியே இழுத்தான், செத்தே போச்சு அந்த பொண்ணு. இது பஸ்ல நடந்த அபியூஸ். தமிழ்நாட்டுல பஸ்ல சிசிடிவி கேமரா வச்சிருக்கோம், பஸ்ல ஒரு பட்டன் வச்சிருக்கோம். உங்க எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துறேன் மறந்துருந்தா. அந்த பட்டனை யாராவது பாலியலா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தா நஸ்கனாப்ல போய் நீங்க பட்டனை அமுக்கி விட்டுறலாம். அந்த பட்டனை அமுக்குனீங்கன்னா அடுத்த 10வது நிமிஷம் போலீஸ், அங்க ரோந்துல இருக்கிற போலீஸ் அந்த பஸ்ஸுக்கு வந்துடும். நீங்க அப்படியே தூக்கி அப்படியே ஒப்படைச்சிடலாம். எதுக்காக இந்த வேலை? எதுக்காக இந்த ஒழுங்கமைப்பெல்லாம் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம்? பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு. பொது போக்குவரத்துல நிறைய பெண் குழந்தைகள் போவாங்க, வேலைக்கு போவாங்க, படிக்க போவாங்க, உடற்பயிற்சிக்கு போவாங்க, விளையாட்டு வீராங்கனைகள் போவாங்க, ஏதோ ஒண்ணுக்காக போவாங்க. அவங்க பாதுகாப்பா போயிட்டு வரணுன்றக்காக நம்ம இவ்வளவு ஏற்பாடு பண்றோம். ஆனா இங்கே இவங்கள மாதிரி ஆட்கள் நீங்க ஒரு வீடியோவை வைரல் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த பொண்ணு அப்பாதே வச்சிருக்கு. நீங்க இந்த வீடியோவை திரும்ப ஒரு தடவை போட்டு பாருங்க. அவர் ஒரு சைட்ல நின்று அவர் வாட்டு நின்றுட்டு இருக்காரு பாவம். இந்த பொண்ணு தொடக்கத்துல இருந்து அவர் இடிக்கணும்ன்றக்காகவே நிக்கிறாங்க. இது என்ன மாதிரியான மனநிலை? இது தேவையில்லாம பெண்கள் மீதான ஒரு ஒவ்வாமையை, ஏற்கனவே ஆணாதிக்க மனநிலை தான் நம்ம ஊரே. பொம்பளைகளாலே பொய் சொல்றவளுங்க, பொம்பளைகளே கேவலமானவளுங்க அப்படின்னு பேசி திரு ஒரு பெரும் கூட்டத்தை வச்சிருக்கிற ஊர் இது. பொம்பளைகளை கிள்ளுக்கிறையா ஒரு ஒரு போக பொருளா வச்சிட்டு இருக்கிற ஒரு ஊருக்குள்ள நின்று நம்ம அடிச்சு ஆடி ஒரு கட்டமா முன்னாடி போயிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நீங்க இப்படி தப்பான ஒரு வீடியோவை உங்களுடைய விருப்பத்திற்காக, உங்க ஃபேன்ஸ்க்காக, ஒரு லைக்ஸ்க்காக, ஒரு பணத்துக்காக நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நாளைக்கு உண்மையிலேயே பாதிக்கப்படுகிற ஒரு பெண் இதை சொன்னா கூட இந்த ஊர் நம்பாது. இது ஒட்டுமொத்த பெண்களுக்கு, அவங்க மீதான நடக்கிற வன்முறைகளுக்கு எல்லா சமூகமும் சப்போர்ட் பண்ற ஒரு சூழலுக்கு போய் நிற்கும். இந்த வீடியோ நான் போட வேணான்னு கூட நினைச்சேன். என் பையன்கிட்ட கேட்டான், அதை பத்தி பேசலையா நீ? இல்லடா, இதை நம்ம போட்டோம்னா உண்மையிலே பாதிக்கப்படுற பெண்கள் பாதிக்கப்படும் போது இந்த ஊர் வேடிக்கை பார்த்துடக்கூடாது, அதனால நான் போடலடா அப்படின்னு. ஆனா ஒட்டுமொத்தமா உலகமே இந்த வீடியோ போடும்போது இதுக்குள்ள இருக்கிற உண்மையை நம்ம பேசுறது மட்டும் இல்ல, இது என்ன பாதிப்பை உருவாக்குன்றதையும் சேர்த்து பேச வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதனால இந்த வீடியோ நான் போறேன். அதனால ரொம்ப கவனமா இருங்க. நீங்க உங்களுடைய லைக்ஸ், வீடியோ, பணம் இதெல்லாம் ஓரம் தூக்கி வச்சிருங்க. பொதுவா நீங்க எந்த வேலையும் செஞ்சு பிழைக்கலாம், ஆனால் அடுத்தவர்களை தற்கொலைக்கு தூண்டி அவர் செத்தே போனாரு கடைசியில. இப்போ பினராயி விஜயன்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க, போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க. அந்த குடும்பம் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பெண்கள் மீதான ஒரு மிகப்பெரிய பார்வையை இந்த விஷயம் உருவாக்கி இருக்கு. ரொம்ப அச்சத்தை உருவாக்கி இருக்கு இந்த விஷயம். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவ யாரும் வரமாட்டாங்களோன்ற கவலையை உருவாக்கி இருக்கிறது. உண்மையிலேயே ஒரு பெண் பாதிக்கப்பட்டு வெளியே சொன்னா கூட அவ பொய் சொல்றாளோ அப்படின்னு முதல்ல தோண வைக்கிற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. இது தப்பா போகுது. கவனமா இருக்கணும் நம்ம.